ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நான் வீட்டிலே ரெடி பண்ண மாவுங்க இது. அதாவது பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து திரிச்சு வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கிண்ணத்துக்கு 3 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அப்புறமா 3 டீஸ்பூன் சோள மாவு எடுத்திருக்கேன் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இதே கப்பில் நம்ம 4½ கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் பார்த்துக்கிடுங்க. 3 கப்பு மாவுக்கு 4½ கப்பு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். அதாவது 1 கப்பு மாவுக்கு 1½ கப்பு தண்ணிங்க அளவு. இப்போ இந்த தண்ணி கூட நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து இது எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம இந்த கொதிக்க தண்ணியை உள்ளே ஊற்றி நல்லா கரண்டி வச்சு கிண்டி விடணும் பார்த்துக்கிடுங்க. நல்லா கொதிக்க இருக்கணும். அப்போ தான் மாவு நல்லா சாப்பிட்டா வரும். நம்ம சோள மாவு சேர்த்துருக்கிறதுனால அந்த இடியாப்பம் வந்து நல்லா வெள்ளையாகவும் இருக்கும். அதே சமயத்தில் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நல்லா சாஃப்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு நேரம் நீங்களே மறுபடியும் இப்படி தான் செய்யணுன்ட்டு ஆசைப்படுவீங்க. இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் ஆற விட்டுட்டேன். கைப்பொருக்கு சூடு தான் இருக்குது. இப்போது இந்த இடியாப்ப குழலில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை ராவிக்கிட்டேன் பார்த்துக்கிடுங்க. இப்போ இதை உருண்டையாக பிடிச்சி நம்ம உள்ளே வச்சு நம்ம இப்போ சுற்ற ஆரம்பிச்சிட வேண்டியதான் பார்த்துக்கிடுங்க. நல்லா சூப்பராக வருங்க. பிழியதுக்கு ரொம்ப கஷ்டமே பட வேண்டாம். லைட்டாக அப்படி ப்ரெஷ் பண்ணாலே போதும். நல்லா வந்தது. இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் பெரிய இடியாப்பமாக பிழிகிறேன். நம்ம எப்போவுமே குட்டி குட்டியாக இட்லி தட்டில் வச்சு குட்டி குட்டியாக தான் ஆனால் நான் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன். எல்லார் வீட்லேயும் ஸ்டாண்ட் இருக்காது. ஆனால் இப்படி 12 ஆசை இருக்கும். ஆனால் நீங்கள் இதேமாதிரி இப்படி பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்க சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணுன்ட்டு இருக்கா. இப்போ நம்ம இதை உள்ளே வச்சு ஒரு 7 நிமிஷம் வச்சா போதும். 5 நிமிஷத்துலேயே அது வெந்து வந்துடும். நான் ஒரு 7 நிமிஷம் வச்சுருக்கேன் பார்த்துக்கிடுங்க. இப்போ வச்சு நம்ம மூடிடுவோம். ஒரு 7 நிமிஷம் விட்டுட்டு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குதுங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்து சூடாக இருந்து என்னால் கையில் எடுக்க முடியலை பார்த்துக்கிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்து அது பார்க்கணுன்னே சாப்பிடணும்னு தெரிஞ்சு. இப்போ இதெல்லாம் குட்டி குட்டியாக வச்சுருக்கேன் பார்த்துங்க. சின்ன சின்ன இடியாப்பமாக ஊற்றி மறுபடியும் பிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கிடலாம் பார்த்துக்கிடுங்க. நான் இதுக்கு வந்து இந்த தேங்காய் பால் எடுத்து தக்காளி சொதி பண்ணியிருக்கேன் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து இந்த இடியாப்பத்திற்கு தக்காளி சொதி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து பார்த்துக்கிடுங்க. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த தக்காளி சொதி பற்றி வீடியோவை அடுத்தால அப்லோட் போடுறதையும் பார்த்துக்கிடுங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்டை வந்து பின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.